கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய நெல்லை திருமண்டலத்தின் முதல் பெண் அல்லது தாய் என்று அழைக்கப்படுபவர் யார்? குளோரிந்தா அம்மையார். நம்ம டயசிஸ்க்கு நெல்லை திருமண்டலத்தின் அப்போஸ்தலன் யார்? ரேனியஸ் ஐயா. சரியா? நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். முன்னாலெல்லாம் இந்த இடத்தை குறித்த ஒரு நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லலையே நினைக்கலாம். இவர்களெல்லாம் ஒரு சிலர் தான். இந்த பகுதி அந்த பக்கத்துல ராக், இப்போ நம்ம இருக்கிற இடம் என்ன இடம்? ராக்கால். சரியா? ராக்கால தான் நம்ம இருக்கிறோம். இங்க வச்சுதான் நம்ம கையில வச்சிருக்கிற இந்த வேதாகமம் பவர் என்பவருடைய தலைமையில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அநேக மிஷனரிகள் இந்த இடத்துல நடமாடி இருக்காங்க. அந்த இடத்துல தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நானும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ஒரு இடத்துல ஒரு மிஷனரி கேம்ப்ல என்னை ஒரு மிஷனரியாக அர்ப்பணித்திருந்தேன். அதே போல மிஷனரி டீச்சரை ஒர்க் பண்ணேன். ஆனால் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படியாக இன்று குருத்துவ பணியில இருக்கிறேன். அதனால நீங்க உட்கார்ந்துருக்கிற இடம், நீங்க நடந்து செல்கின்ற இடம் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் மிஷனரிகள் அநேகர் கால் பதித்த இடத்துல தான் இருக்கீங்க. ஏதோ வந்தோம், 3 நாள் ஜாலியா இருந்தோம், குற்றாலத்தை சுத்தி பார்த்தோம், சீசன் குறைவா இருக்கு, தண்ணி நல்லா விழல அப்படின்னு கவலையோடு போக வேண்டாம். கர்த்தர் உங்களோடு பேசுவார். போன வருஷத்துல ஸ்டில் ஐ லவ் யூ அப்படிங்கிற தலைப்புல சிந்திச்சோம். இந்த வருஷம் he is our body god. அந்த பாட்டு பாடும்போது அந்த ரேப் சவுண்ட், இது மியூசிக்குக்கான என்னன்னு தெரியல, பயங்கர ஒரு எனர்ஜி நமக்கு வருது. ஆனா உண்மையாகவே அந்த அர்த்தத்தை யோசித்து பாருங்கள். அவர் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு பாடி கார்டா தான் இருக்கிறார். உலகத்துல அநேக பாடி கார்டு இருக்கலாம், மெய் காப்பாளர்கள், ஆனா அவங்க எல்லாம் உண்மையா இருக்க மாட்டாங்க. இந்திரா காந்தியை சுட்டு கொன்னது யாரு? அவங்க பாடி கார்டு. சரியா? அப்ப உலகத்தின் ஒரு தலைவருக்குரிய பாடி கார்டே உண்மை இல்லை. அதனால நம்ம நம்புற, நம்ம கூட வருவாங்கன்னு சொல்ற எந்த பாடி கார்டும் எப்படி இருக்க மாட்டாங்க? உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு உண்மையான பாடி கார்டாக இருப்பார். அப்படி இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே உண்மையான ஒரு துணையாளராக கொண்டு வாழ்ந்த ஒரு மிஷனரி குடும்பத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். கிட்டத்தட்ட நம்முடைய தென்னிந்திய பகுதிகளில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக செய்யப்பட வேண்டிய ஒரு ஊழியத்தை ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள், கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 42 இருந்து 45 பேர் ஒரே குடும்பத்தில இருந்து மிஷனரிகளாக வந்திருக்காங்க. அமெரிக்க தேசத்தில் இருந்து வந்த முதல் மருத்துவ மிஷனரி ஆகிய ஜான் ஸ்கேடர் சீனியர், அவரை பற்றி தான் நான் சொல்ல போறேன். ஜான் ஸ்கேடர் சீனியர். இந்த ஸ்கேடர் அப்படிங்கிற பேரை கேட்ட யார் ஞாபகம் வரும்? ஐடா ஸ்கேடருடைய தாத்தா பேர் தான் ஜான் ஸ்கேடர். இவருடைய சொந்த தேசம் அமெரிக்கா. 1793 செப்டம்பர் 3ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள நியூ ஜெர்சியில் இவர் பிறந்தார். இவருடைய பெற்றோர் வழக்கறிஞர் ஜோசப் ஸ்கேடர், தாய் மரியா ஸ்கேடர். இவங்க அம்மா இவர் கருவில் இருக்கும் போதே ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை பண்ணினார்கள். எனக்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் நீர் தரும்போது அந்த குழந்தையை கண்டிப்பாக உம்முடைய ஊழியத்திற்கு என்று சொல்லி நான் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி, எனவே அதற்கு ஏற்ற முறையிலே இவரை வளர்த்தார்கள். ரொம்ப செல்வ செழிப்பான குடும்பம், ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள். ஆனால் அம்மாவினுடைய பொருத்தனை, கடவுளுடைய திட்டம், இதை பொறுத்து இந்த ஜான் ஸ்கேடருடைய வாழ்க்கையிலே கடவுளுக்காக எதையாவது நாம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை அதிகமாக இருந்து கொண்டே இருந்தது. எனவே 1815 பக்கத்துல அவர் சொல்றாரு, நான் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு. அப்ப அவங்க அப்பா சொன்னாரு, இவ்வளவு ஆடம்பரமான சுகபோகமான வாழ்க்கையை விட்டுட்டு நீ ஊழியத்துக்கு போறியா அப்படின்னு. இல்ல, உண்மையாகவே ஆண்டவரை நான் அதிகமாக நேசிக்கிறேன், அவருக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஜான் ஸ்கேடர் சொன்னாங்க. அப்ப அவங்க அப்பா சொன்னாங்க, சரி, நீ ஏதாவது ஒரு தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், உனக்கு நன்றாக அறிவு இருக்கிறது, எனவே நீ மருத்துவத்துறையில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே 1813ஆம் ஆண்டிலே அவர் மருத்துவ பட்டம் படிப்பதற்காக சேர்ந்தார். சிறந்த ஒரு மாணவனாக வெளிவந்தார். அப்பொழுது அவருடைய தீர்மானத்தில் அவர் அப்படியே நின்னார். அவங்க அப்பா நினைச்சாங்க படிச்ச பிறகு நம்ம பையன் மாறிடுவான். ஆனால் அவர் சொன்னார், இல்ல, மருத்துவம் படித்த பின்பும் நான் ஆண்டவருக்காகத்தான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி. அப்போ அவங்க அப்பா சொன்னாங்க, நல்ல அந்தஸ்துள்ள வாழ்வை வெறுத்து
நீ ஏன் இப்படி ஊழியம் பண்ணணும்னு போற? வாழ்வுக்கு வழியற்றவங்க இருக்கிறாங்க, பிழைக்க வழி இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க ஊழியம் செய்ய போவாங்க, நீ அங்க போக வேண்டாம்னா. ஆனா இந்த ஜான் ஸ்கேடர் தன்னுடைய தீர்மானத்துல மிக உறுதியாக இருந்தார். தன்னுடைய மெடிக்கல் பிராக்டிஸ் டைம்ல அவருடைய முழு கவனமும் கடவுளை பற்றி ஏதாவது ஒரு மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஏதாவது ஒரு நோயாளியை பார்க்க போனார், முதலாவது அவர் சிகிச்சை அளிக்க மாட்டார், முதலாவது கடவுளை பற்றி, கடவுளுடைய அன்பை பற்றி அவங்களுக்கு சொல்லுவார். சொல்லி அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பார். ஏன் இப்படி நீங்க செய்றீங்க அப்படின்னு கேட்டு அவர் சொல்லுவாரு, நான் சிகிச்சை அளித்து ஒருவேளை பலன் இல்லாமல் அந்த நோயாளி மரித்து போனால் அந்த ஆத்துமா நரகத்துக்கு நேராக போய்விடும். ஆனா நான் முதலாவது கடவுளை பற்றி சொல்லி அவங்க கடவுளை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க மரித்தாலும் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போவார். அதனால தன் வாழ்நாளின் துவக்கத்திலிருந்து முடிவு வரை அவர் ஒரு கொள்கை வைத்திருந்தார். முதலாவது பிரீச்சிங், அடுத்ததுதான் ஹீலிங். முதலாவது கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், இரண்டாவது தான் நான் படித்த மருத்துவத்திற்குரிய சிகிச்சையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த நேரத்திலே டாக்டர்ஸ் ரொம்ப இல்லாத காலம், 18ஆம் நூற்றாண்டிலே அவர் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில ஒரு பிரபலமான டாக்டரா இருந்தாரு. அவருக்கு என்று சொல்லி அநேக மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர் சொன்னார், இது என்னுடைய அழைப்பு அல்ல, நான் கண்டிப்பாக ஊழியம் செய்ய போக வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவருடைய கையிலே ஒரு துண்டு பிரதி ட்ராக்ஸ், இன்னைக்கெல்லாம் நம்ம அடுத்த மாசம் சுவிசேஷ ஊழியம் போவோம், போய் கேட்டாலும் கேட்காட்டாலும் 4 பேருக்கு கொடுப்போம். நம்ம கொடுக்கும்போது ஒருத்தங்க வாங்கி பார்ப்பாங்க, ஒருத்தங்க தூக்கி வீசுவாங்க. இப்படி வீசப்பட்ட ஒரு துண்டு பிரதி அவருடைய கரத்தில் இருந்தது. அந்த துண்டு பிரதியில் எழுதப்பட்டிருந்தது, 600 கோடிக்கு மேலான அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கின்ற இந்திய மக்கள் மேல் கரிசனை உள்ள ஊழியன் யார் அப்படி. அந்த வார்த்தை அவருக்கு தொட்டது. 600 கோடிக்கு மேலாக வாழுகின்ற இந்த மக்கள் கடவுளை அறியாமல் இருக்கிறார்களா? இந்த மக்களிடத்திலே நான் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு எண்ணம் கொண்டார். அப்பொழுது அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அவருடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்ட அந்த பெண்ணோடு பேசினார். அவர்கள் சொன்னார்கள், நானும் உங்களோடு ஊழியத்திற்கு வருவதற்கு தயார் என்று சொல்லி. திருமதி ஹாரியட் அப்படிங்கிற ஒரு அம்மாவை அவர்கள் திருமணம் செய்தார்கள். மறுபடியுமாக அந்த நேரத்திலே அமெரிக்க மிஷனரி கூட்டு இயக்கம் மூலம் இந்திய தேசத்திலே மருத்துவ ஊழியம் செய்ய ஒரு மருத்துவர் தேவை என்கிற ஒரு துண்டு பிரதி விளம்பரத்தை பார்த்தார். அப்பொழுது நினைத்தார், கர்த்தர் என்னை இந்தியாவிற்குத்தான் அழைக்கிறார் என்று சொல்லி அந்த இயக்கத்திற்கு தன்னுடைய விண்ணப்பத்தை அனுப்பினார். அவர்கள் சந்தோஷத்தோடு இவரை ஏற்றுக்கொண்டார்கள். 1819ஆம் வருஷம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி அமெரிக்க தேசத்தில் இருந்து தன்னுடைய 26 வயதில் இந்தியாவுக்கு வர புறப்பட்டார். கிட்டத்தட்ட 4 மாத கப்பல் பிரயாணத்திற்கு பின்பதாக அவர் கல்கத்தாக்கு வந்து சேர்ந்தார். அவர் கல்கத்தா வரும்போது அங்கே மிஷனரியாக வில்லியம் கேரி அவர்கள் குடும்பம் இருந்தது. அவர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். இவரோடு இந்திய தேசத்திற்கு வந்தது ஜான் ஸ்கேடர், அவருடைய மனைவி ஹாரியட் ஸ்கேடர், அவர்களுடைய 1.5 வயது மகள் மரியா. 4 மாதம் கப்பல்ல பிரயாணம் பண்ணி வந்த பின்பு அக்டோபர் 25ஆம் தேதி, அக்டோபர் மாசம் தான் அவங்க வந்து சேர்றாங்க. அந்த மாசம் முடியும் போது அவருடைய 1.5 வயது மகள் இறந்து போனாள். எப்படி இருந்திருக்கோன்னு நினைச்சு பாருங்க. முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு, நல்ல வசதியா இருந்தவங்க, நல்ல படிச்சவங்க, வாழ வழி இல்லாதவர்கள் அல்ல. ஆனா அங்க வந்தாங்க. வந்த இடத்துல 1.5 வயது மகள் இறந்து போகிறாள். ஆனா அவர்கள் எந்த முறுமுறுப்பும் செய்யவில்லை. அவர்கள் சொன்னார்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் அனுமதித்திருக்கிறார். இது இயற்கையான ஒரு சம்பவம். ஒருபோதும் நான் கடவுளை தூஷிக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன், நான் என்னுடைய தீர்மானத்தில் பின்வாங்கி போக மாட்டேன் என்று சொல்லி. அப்பொழுது அவர்களுக்கு இலங்கையில் இருந்து யாழ்ப்பாணம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே அவர்களுக்கு ஊழிய அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அங்கே செல்கின்றார்கள். 1819ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவர்கள் ஸ்ரீலங்கா போகிறார்கள். அப்பொழுது அடுத்த ஆண்டு 1820 பிப்ரவரி மாதம் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அது அந்த குழந்தையும் பிறந்த 10 நாட்களுக்குள்ளாக இறந்து போகிறது. முதலாவது ஒரு பெண் குழந்தை 1.5 மாதத்தில், அடுத்தது ஒரு ஆண் குழந்தை பிறந்த சில நாட்களிலே மரித்து போகிறார். ஆனால் அவர்கள் முறுமுறுக்கவில்லை.
அதன் பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே ஊழியம் செய்தார். அவர்கள் ஊழியம் செய்யும் போது அவர் எப்படி ஒரு துண்டு பிரதியின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரோ, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்துக்கொண்டாரோ, அதே துண்டு பிரதியை அச்சடித்து பல இடங்களுக்கு கொடுத்து ஆண்டவருடைய அன்பை பற்றி கூறினார். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளிலே அநேக ஆலயங்கள், அநேக பள்ளிக்கூடங்களை இலங்கையிலே அவர் கட்டினார். ஆசிய கண்டத்திலேயே முதலாவதாக டிராக்ஸ் கொடுக்கிற அந்த முறையை கண்டுபிடித்து செய்தவர் ஜான் ஸ்கேடர் அவர்கள் தான். அதன் பின்பு இவர்களுக்கு 8 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் பிறந்தாங்க. எத்தனை பிள்ளைங்க? 8 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் பிறந்தார்கள். சரியா? 17 வருட ஊழியம் மிக விரைவாக ஓய்வின்றி உழைத்ததால் அவருக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டது. 26 வயசுல இந்தியாவுக்கு வந்தார். இப்ப அவருக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டதால் அவரை சென்னைக்கு அனுப்பினார்கள். இப்பொழுதுதான் அவருடைய சென்னை ஊழியம் ஆரம்பித்தது. சென்னை பகுதியிலே பல இடங்களிலே அவர் ஊழியம் செய்து பல்வேறு விதமான வியாதி உள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தையும் அறிவித்து அவர்களுடைய பலவீனங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். இந்த நேரத்துல அவர் சென்னையிலிருந்து வேலூர் அந்த பகுதிகளில், வட பகுதிகளில் பல இடங்களுக்கு நடந்தே செல்வார். அப்படி போகும்போது ஒரு தடவை அவருக்கு ஒரு விஷக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டதனால் அவரால் திரும்பி தன் மனைவி இருந்த இடத்திற்கு, பிள்ளைகள் இருந்த இடத்திற்கு போக முடியவில்லை. அப்பொழுது இந்த தகவல் அந்த அம்மாவுக்கு சொல்லப்பட்டது. இந்த அம்மா பயத்தோடு தன்னோடு இருந்த ஒரு சின்ன குழந்தை, கடைசி குழந்தையும் தூக்கிட்டு, அந்த காலத்துல வெள்ளைக்காரங்களுக்கு நம்மளுக்கு போக்குவரத்து வசதியெல்லாம் ரொம்ப இருக்காது, பல்லக்குல அவரை தூக்கிட்டு வந்தாங்க. அப்படி பல்லக்குல தூக்கிட்டு வரும்போது ஒரு காட்டு பகுதியை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. இரவு நேரம் வந்தது. இந்த பல்லக்கு தூக்கினவர்கள் பார்த்தாங்க, இந்த நடு காட்டுக்குள்ள இந்த ராத்திரியில நம்ம போனா ஏதாவது மிருகங்களினாலே நமக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் ஒரு விதமான ஒரு சத்தத்தை கேட்டோன்னா பல்லக்கு அப்படியே வச்சுட்டு ஓடிட்டாங்க. காட்டுக்குள்ள புலி உருமுற சத்தம், பல்வேறு மிருகங்களுடைய சத்தம் எல்லாம் கேக்குது. பல்லக்குள்ள இந்த ஹாரியட் அம்மா அவங்களுடைய சின்ன குழந்தையை வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, நான் தனியா இருக்கிறேன், ஆனா என் கூட நீங்க இருக்கிறீங்க, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி ஜெபித்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே விடிய காலம் வந்துச்சு. பல்லக்கு தூக்கிட்டு போனவங்க, அந்த விட்டுட்டு ஓடனவங்க நினைச்சாங்க இப்ப அவங்க செத்துருப்பாங்க, எலும்பு கூட தான் கிடக்கும், போய் பார்த்துட்டு வருவோன்னு வந்தாங்க. இங்க 2 பேரும் பத்திரமா இருக்கிறாங்க. பார்த்தவர்களுக்கு ஆச்சரியம், எப்படி இப்படி நடந்தது என்று சொல்லி மறுபடியுமாக அவர்களை தூக்கி கொண்டு அவர்கள் கணவன் இருக்கிற இடத்திற்கு போனார்கள். மறுபடியுமாக அவர் கொஞ்சம் சுகம் பெற்றார். ஆனால் அவருடைய ஒரு கை செயல்படாமல் போனது. சரீரத்திலே பலவிதமான பலவீனங்கள் தோன்றியது. இப்பொழுது எல்லாரும் சொன்னாங்க, நீங்க கொஞ்ச நாள் அமெரிக்கா போயிட்டு வாங்க அப்படி. அவர் சொன்னாரு, இந்திய மண்ணுக்காக நான் வந்தேன், மறுபடியும் என் ஊருக்கு போக மாட்டேன். ஆனா எல்லாரும் சொன்னாங்க, நீங்க போயிட்டு வந்தாதான் இன்னும் நல்ல ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி. எனவே அவர் அமெரிக்காவுக்கு செல்கிறார். அவருக்கு பிறந்த ஒரு குழந்தை, முதல் மகன் ஹென்றி ஸ்கேடர், அதாவது ஒரு குழந்தைய 2 குழந்தைகள் இறந்த பிறகு பிறந்த மகன் ஹென்றி ஸ்கேடர் இப்பொழுது வளர்ந்து தன்னை ஒரு மிஷனரியாக அர்ப்பணித்து, அப்பாவுக்கு அடுத்தது மகன் மிஷனரியா என்ன செய்யறாரு, இந்திய தேசத்துக்கு வருகிறார். 3 வருஷம் அமெரிக்காவில் போய் தன்னுடைய பலவீனத்திற்காக கொஞ்சம் சிகிச்சை எடுத்தாரு. ஆனா அங்கேயும் சும்மா இருக்கல. கிட்டத்தட்ட 90,000 குழந்தைகளை கர்த்தருக்கு நேராக வழி நடத்தினார். ஒரு நாளும் சும்மா இருக்கல. எப்படியாவது நான் திரும்பவும் இந்தியாவுக்கு போகணும். அவர் தன்னுடைய டைரியில் எழுதி இருக்கிறாரு, அமெரிக்காவை விட இந்தியா பரலோகத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. எப்படி எழுதி இருக்காரு? அமெரிக்காவை, நம்மெல்லாம் இங்க இருந்து அமெரிக்கா எப்ப போவோம்னு நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, அமெரிக்காவை விட இந்தியா எதுக்கு பக்கத்துல இருக்குது, பரலோகத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. இந்தியாவை போல் ஒரு சிறப்பான தேசம் எங்குமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் அமெரிக்காவில் இருந்து மீண்டுமாக அவர் திரும்பி வருகிறார். இப்பொழுது அவர் மதுரையிலே வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். இவர் கண்புரை, அதாவது இப்போல்லாம் எல்லாருக்குமே கேட்ராக்ட் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த கேட்ராக்ட் பிரச்சனைக்கு ரொம்ப அழகா ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு கை தேர்ந்த வல்லுநர். எனவே மதுரை பகுதியில் அவருக்கு நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. அப்ப
அப்ப நம்ம ஊர்ல இருந்த படிச்ச டாக்டர்ஸ் நினைச்சாங்க, என்னடா இந்த வெள்ளைக்காரருக்கு இத்தனை பேர் போறாங்க, எப்படியாவது இவருக்கு ஏதாவது பில்லி சூனியம் வச்சு இவருடைய இந்த வேலையை முடக்கிடணும்னு. ஆனா கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, எந்த மந்திரமும் இல்லை. அவருடைய ஊழியம் சிறப்பாக நடந்தது. மீண்டுமாக அவருக்கு சில பிரச்சனைகள் வந்தது. இந்த நேரத்தில் அவருடைய மனைவி 54 வயது நிரம்பிய அவருடைய மனைவி இறந்து போகிறார்கள். அது கிடைத்த அந்த செய்தி கிடைத்த கொஞ்ச நாள்லே சொல்றாங்க, உங்களுடைய மகன் இறையியல் கல்லூரியில படித்து கொண்டிருந்த திரு சாமுவேல் ஸ்கேடர் என்கிற ஒரு மகனும் இறந்து போனார். முதல்ல 2 மரணம் தொடர்ந்து, அடுத்தது இப்பொழுது தன் அன்பு மனைவியும் இறையியல் கல்லூரி அதாவது பிடி படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மகனும் நீச்சல் குளத்துல இறந்து போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அவர்கள் கேட்கிறார்கள். மிகவும் வேதனையாகத்தான் இருந்தது. ஆனால் அதை ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையிலேயோ ஊழியத்திலேயோ அவர் வெளிப்படுத்தவில்லை. அதுக்கு முன்னால 2 பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இவர்களுடைய மரணத்துக்கு பின்பு 4 பிரசங்கம் பண்ணார். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தெருவோரமாக நின்று ஆண்டவருடைய வார்த்தையை கூறிக்கொண்டே இருந்தார். அப்படி அதிகமாக தன் உடலை வருத்தி அவர் ஊழியம் செய்ததினால் அவருக்கு மறுபடியும் ஓய்வு தேவைப்பட்டது. எனவே அவருடைய பிள்ளைகள் ஒருவராகிய ஜோசப் ஸ்கேடர், அவர் கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம வேர்ல்டு மேப்ல பார்ப்போம், கேப் ஆஃப் குட் ஹோப், நன்னம்பிக்கை முனை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரலாறு படிச்சவங்க. அந்த இடத்துல அவர் ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். அவர் சொன்னாரு, அப்ப நீங்க ஏன் கூட வாங்க. அவர் சொன்னாரு, நான் உன் கூட வந்தாலும், நான் என்றைக்கும் மரித்தாலும் என்னுடைய சரீரத்தை இந்திய மண்ணில், அதுவும் தமிழகத்தில் தான் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 30 வருஷம், ஸ்ரீலங்காவில் 17 வருஷம், நம்முடைய இந்தியாவில் சென்னை மதுரை போன்ற இடங்களில் 13 வருஷம் என சொல்லி 30 ஆண்டுகள் இந்தியாவிலே ஊழியம் செய்தார். அவருடைய 1855 ஜனவரி 13ஆம் தேதி கேப் ஆஃப் குட் ஹோப் என்கிற இடத்திலே அவர் மரணம் அடைந்தார். அவருடைய கடைசி ஆசைப்படி அவருடைய உடல் அவருடைய மனைவி அடக்கம் பண்ணப்பட்ட ராணிப்பேட்டையில் உள்ள அவருடைய தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இதற்குள்ளாக அவருடைய 3 பிள்ளைகள், ஹென்ரி ஸ்கேடர், வில்லியம் ஸ்கேடர், ஜோசப் ஸ்கேடர், 3 பேர் சேர்ந்து அமெரிக்கன் ஆர்காட் மிஷன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு மிஷன் ஸ்தாபனம், இந்த மிஷன் ஸ்தாபனத்தை உருவாக்கினார்கள். நான் சொன்னேன், அவருக்கு 8 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். அதுல ஒருத்தர் தான் இறந்து போனார். மீதி 7 பிள்ளைகளும் யாருதான்? மிஷனரி. 2 பெண் பிள்ளைகளும் மிஷனரி. இவங்க எல்லாரும் என்ன மிஷனரி? எல்லாருமே மெடிக்கல் ஃபீல்டுல இருந்த மிஷனரி. ஒரு தகப்பன், அவருடைய 7 பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள். இப்ப நான் சொன்னது ஜான் ஸ்கேடர் சீனியர், அவருடைய ஒரு மகனாகிய ஜான் ஸ்கேடர் ஜூனியர். இவர் தமிழகத்தின், அவங்க அப்பா இறந்த பின்பு திண்டிவனம் பகுதியில் ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் 1870 டிசம்பர் 9ஆம் தேதி அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை இங்கே தான் வளர்ந்தார்கள். அவர்களுக்கு 6 வயதாக இருக்கும்போது நம்ம ஊர்ல ஒரு பெரிய பஞ்சம். அவங்க பார்த்தாங்க, எங்க அப்பா அம்மா அமெரிக்காவில் எவ்வளவு சுகபோகமா வாழ்ந்திருக்க வேண்டியவங்க இந்த காஞ்ச காட்டுல இப்படி கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. இதுவரைக்கும் எத்தனை பேர் எங்க குடும்பத்துல மிஷனரியா வந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊருக்கு இந்த ஊழியத்துக்கு நான் வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க தான் ஐடா சோஃபியா ஸ்கேடர். நான் ஊழியத்துக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. 13 வயது வரைக்கும் அவர்கள் அமெரிக்காவில் போய் படிச்சாங்க. படிச்சு ஒரு நாள் அவங்க அம்மாக்கு சுகம் இல்லைன்னு திரும்பி திண்டிவனத்துக்கு வர்றாங்க. அந்த நேரத்துல ஒரு நாள் ராத்திரியில, ஒரே நாள் ராத்திரி, இது நிறைய பேருக்கு தெரியும், ஒரு முஸ்லீம், ஒரு பிராமணர், இன்னொரு மனிதர், 3 பேரும் என் மனைவிக்கு பிரசவ வேதனையா இருக்கு, தயவு செய்து மகப்பேறு அதாவது பிரசவம் பார்க்கறதுக்கு நீங்க வாங்கன்னாங்க. சொன்னா, எங்க அப்பா தான் டாக்டர், நான் என்ன இல்ல டாக்டர் இல்ல, எங்க அப்பாவை நீங்க கூட்டிட்டு போங்க. அன்றைக்கு இருந்த நம்முடைய காலகட்டத்தில் ஆண்கள் மருத்துவம் பார்ப்பது குற்றமாகவும் அவமானமாகவும் எண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவங்க சொன்னாங்க, ஒரு ஆம்பளை டாக்டர் என் பொண்டாட்டியை பார்க்கணுமா, அதுக்கு அவ செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போனாங்க. 3 பேரும் போயிட்டாங்க. அன்னைக்கு அந்த 3 பெண்களும் பிரசவத்துல இறந்து போனாங்க. இன்னைக்கு பிரசவத்துல இறந்து போகிற விகிதம் ரொம்ப குறைஞ்சிட்டு நம்ம நாட்டுல.
ஆனா அன்றைய காலகட்டத்திலே சரியான மருத்துவ வசதி இல்லாத நாட்களிலே அநேக பெண்கள் பிரசவத்தில் இறந்து போனார்கள். அப்படி ஒரே நாள் ராத்திரியிலே 3 பேர் இறந்து போனார்கள். இப்போ நினைக்கிறாங்க, இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது எப்படியான ஒரு மடமையான எண்ணத்தில் இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் அவர்களோடு பேசினார். அடுத்த நாள் காலையில் எழும்பி சொன்னாங்க, நானும் இந்த குடும்பத்தின் 42வது மிஷனரியாக இதே இந்திய தேசத்திற்கு மருத்துவம் பயின்று வரப்போகிறேன். 41 பேரு என் குடும்பத்துல ஏற்கனவே மிஷனரி ஆயிட்டாங்க. நான் இதுக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நானும் என் குடும்பத்தின் 42வது மிஷனரியாக வருவதற்கு கர்த்தர் என் மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். எனவே நான் போய் மருத்துவம் படித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி அமெரிக்கா செல்கிறார். பெற்றோருக்கு அவ்வளவு சந்தோஷம். என் பிள்ளை வரவே மாட்டேன்னு சொன்னா, ஆனா கர்த்தர் அவளோடு இடைப்பட்டு விட்டார் என்று சொல்லி மிகவும் சந்தோஷமாக இது பண்ணாங்க. அந்த நேரத்துல அமெரிக்காவில் வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ், நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, அங்கேயும் அப்படிதான் இருந்திருக்குது. பெண்களை படிப்பதற்கு அனுமதிக்கவே மாட்டார்கள். ஆனா ஐடா ஸ்கேடர் அந்த பல்கலைக்கழகத்துல முதல் பெண் மாணவியாக படித்தார்கள். படித்து முடித்து 1900 நூற்றாண்டின் துவக்கத்துல ஐடா ஸ்கேடர் ஒரு மருத்துவ மாணவியாக, மருத்துவம் பயின்ற ஒரு மருத்துவராக இந்தியாவிற்கு வருகிறார். சென்னையிலிருந்து 75 மைல் தூரத்தில் இருக்கிற வேலூர் பகுதியில பெண்களுக்காக ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிச்சாங்க. அதே வருஷம் அவங்க அப்பா இறந்து போனாங்க. 1902வது வருஷம் 40 படுக்கைகளுடன் ஒரு பெரிய செல்வந்தர் மனுஷனுடைய தயவினால மேரி டாபர்ஷல் நினைவு மருத்துவமனை என்று சொல்லி முதலாவது ஒன்று ஆரம்பித்தார்கள். 1903ஆம் ஆண்டுல முதல் பயிற்சி வகுப்பை தொடங்கினார்கள். அதற்கடுத்தது இப்பதான் நம்ம ஊர்ல கலைஞர் திட்டத்துல நடமாடும் மருத்துவமனை எல்லாம் இருந்துச்சு. ஆனா 1903ஆம் வருஷத்திலேயே நடமாடும் சாலையோர கிளினிக்குகளை ஐடா ஸ்கேடர் அம்மையார் ஆரம்பிச்சாங்க. 1909ஆம் வருஷம் டிப்ளமோ படிப்போட நர்சிங், இன்னைக்கும் இந்தியாவில் டாப் மோஸ்ட் நர்சிங் காலேஜ், டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே எதுதான்? கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் என்கிற சிஎம்சி. அதை நினைச்சு பாருங்க, சந்தோஷம். 1924ஆம் ஆண்டுல வேலூர்ல இப்போ, அதாவது இப்பவும் 2 இடத்துல மாத்திட்டாங்க, இருக்கக்கூடிய ஓல்டு பில்டிங் ஆரம்பிக்கப்பட்டது. 1924ஆம் வருஷம் தான் வேலூர்ல இருக்கிற அந்த கல்லூரிக்கு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் என்கிற MBBS பட்டம் வழங்கக்கூடிய கல்லூரியாக அது மாறியது. சுதந்திரத்துக்கு பின்பு நிறைய காரியம் நடந்துச்சு. ஆனா இது எப்ப நடந்துச்சு? சுதந்திரத்துக்கு முன்பாகவே ஒரு பெண் மிஷனரி, அவங்க கடைசி வரை கல்யாணமே பண்ணிக்கிடல. அவங்க நினைச்சாங்க, இந்த ஊருக்காக நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஜாலியா அமெரிக்காவில் இருப்பேன், டாக்டர் படிச்சாலும் சரி, எது படிச்சாலும் சரி, ஒரு நாளும் இந்த இந்திய தேசத்துக்காக வரமாட்டேன்னாங்க. ஆனா அந்த அம்மாவோடு ஆண்டவர் இடைப்பட்டார். அந்த அம்மா வாழ்நாள் முழுவதும் நம்முடைய பெண்களுக்காக, இங்க இருக்கிற பெண்கள் கல்வி பெறணும், இவர்களும் சமுதாயத்துல உயரணும்னு நினைச்சாங்க. இன்றைக்கு வரைக்கும் அங்க இருக்கிற மொத்த சீட்ஸ்ல கூடுதல் ரிசர்வேஷன் சீட்ஸ் யாருக்குன்னா பெண் பிள்ளைகளுக்கு தான். இன்னைக்கு அந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜின்னு இருந்தாலும், நான் கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக நம்ம ஒரு ரேங்கிங் லிஸ்ட் போடுவாங்க, MBBS காலேஜுக்குள்ள ரேங்கிங் லிஸ்ட். அதுல டாப் 10 காலேஜஸ்ல சிஎம்சி இருக்குது. அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல ரொம்ப குறைவு தமிழ்நாட்டில் எதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது? சிஎம்சி மெடிக்கல் காலேஜ். இப்போ கிட்டத்தட்ட 5500 படுக்கைகளோடு. போன மாசம் எங்க சபையிலேருந்து ஒருத்தங்க போயிட்டு வந்து சொன்னாங்க, நம்ம ஊர்க்காரங்களை பார்க்க முடியாது ஐயா, வட மாநிலத்துல இருந்து, அதுவும் நார்த் ஈஸ்ட் பக்கத்துல இருந்து எத்தனையோ பேரோ வராங்க. இன்னைக்கும் நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய இடம் இருந்தாலும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக ஒப்பு கொடுத்தவர்கள் இந்த சிஎம்சி மெடிக்கல் காலேஜ்ல டாக்டர்ஸா, நர்சஸா, இன்னும் பல்வேறு விதமான பொறுப்புகள்ல இருக்கிறாங்க. இவர்கள் 42வது மிஷனரியாக தன்னுடைய குடும்பத்தில் வந்தார்கள். 1953ஆம் ஆண்டு
தன்னுடைய 82வது வயதில் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார். ஒரு அந்நிய நாட்டு பெண்ணுக்கு நம் நாட்டு மேல இவ்வளவு கரிசனைனா, இதே நாட்டில் பிறந்த நமக்கு நம்ம மக்கள் மேல எவ்வளவு கரிசனை இருக்கணும். நான் படிக்கணும், நான் நல்ல சம்பளம் வாங்கணும், என் குடும்பத்துக்கு பெருமையா இருக்கணும். நான் ஜெபம் பண்ணுவேன், நான் கொடுப்பேன், வேற யாராவது போவாங்க, நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன். இல்ல நான் ஊழியத்துக்கு போகணும்னு தான் ஆசைப்படுறேன். எங்க வீட்டுல சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுக்கு ஆகாதவன், வேலைக்கே இல்லாதவன், போக்கத்தவன் போறது, நீ எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு காலகட்டத்திலே தென் பகுதியில திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தான் அநேகர் மிஷினரிகளாக புறப்பட்டு இந்தியா முழுவதும் மிஷினரி ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடுகள்ல நம்முடைய பெற்றோருடைய அர்ப்பணிப்புகள் குறைந்து விட்டது. இதுல இருக்கிற எத்தனை பேர் நான் ஒரு மிஷினரி ஆகணும்னு நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு உங்க மனசுல நினைச்சு பாருங்க. ஆண்டவருடைய அன்பை பற்றி நம்ம எவ்வளவோ கேட்டோமே, ஆண்டவர் நமக்காக எவ்வளவு நம்ம மேல வச்ச அன்புனால நமக்காக தன் உயிரை கொடுத்தது மாத்திரமல்ல, நமக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே, நம்ம ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம்? ஒரே ஒரு வாழ்க்கை உண்டு, அது சீக்கிரம் கடந்து போகும். நாம் கிறிஸ்துவுக்காக எதை செய்கிறோமோ அது மாத்திரமே நிலைத்திருக்கும். கொடுக்காமல், அன்பு கூறாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூறவே முடியாது. அதுதான் ஆர்மிக்கல் அம்மையார் சொல்றாங்க, நீங்க நேசிக்காமல் எதையும் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் நேசிக்க முடியாது. உலகத்தை மாற்ற நான் முயற்சிக்கும் முன் மாற்றத்தை என்னிலிருந்து ஆரம்பிக்கிறேன்னு பில்லி கிரஹாம் சொல்லுகிறார். சிடி ஸ்டட், ஃபேமஸான ஒரு கிரிக்கெட் வீரர், தன்னுடைய சொத்தையெல்லாம் ஊழியத்திற்காக கொடுத்து கிறிஸ்துவுக்காக இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன், இந்த கிறிஸ்துவுக்காக நான் எதை செய்கிறேனோ அது மாத்திரமே நிலைத்து நிற்கும் என்று சொல்லி எத்தனையோ தேவ மனிதர்கள் தங்களை கடவுளுக்காக அர்ப்பணித்து வந்ததின் விளைவாக அவர்களெல்லாம் கோதுமை மணிகளாக இங்கு மரித்ததுனால தான் நீங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு காலத்துல மேல துண்டு போட முடியாது, ஷால் மேலாடை உடுக்க முடியாது, போராட்டம் பண்ணி மேலாடை கலவரம் என்று ஒன்று நடந்துதான் நாமெல்லாம் இன்று மேலாடை அணியக்கூடிய உரிமையை பெற்றுள்ளோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்முடைய முன்னோர்கள் மிஷினரிகள் வாங்கி தந்த உரிமை இன்னைக்கு மேலாடை இல்லாட்டாலும் பரவாயில்லங்கிற நிலைமைக்கு நம்முடைய கலாச்சாரம் சீரழிந்து விட்டது. பெண்களை மனிதர்களாக நினைக்காத, அடிமையை விட மோசமாக நினைக்கின்ற இவர்களுக்கெல்லாம் படிப்பதுக்கு கிச்சன்ல உட்காந்து குழலை பிடிச்சு ஊதிக்கிட்டு இருக்கட்டோன்னு இருந்த ஒரு இடத்துல மிஷினரிகள் வந்ததுனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். புருஷன் இறந்து போனானா இவளையும் சேர்த்து வச்சு எரிச்சு கொன்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயத்துல உடன்கட்டை ஏறுகிறதுல இருந்து விடிவு கொடுக்கும்படியாய் மிஷினரிகள் தான் வந்தாங்க. தேவதாசிங்கிற ஒரு முறை இருந்துச்சு. பிள்ளைங்க பிறந்த உடனே கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. கோயில்ல வர பூஜாரியா இருந்தாலும் சரி, பெரிய மனுஷன் யாரா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையை அனுபவித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட முறையில் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்க உருவானதுதான் ஆர்மிக்கல் அம்மையாருடைய நட்சத்திர கூட்டம். இப்படி எத்தனையோ பேர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பல தியாகங்களை செஞ்சிருக்காங்க. அவங்க பிள்ளைகளை இழந்திருக்காங்க, அவங்க சுகத்தை இழந்திருக்காங்க, எல்லாவற்றையும் இழந்து நாம் இன்று வாழ்வு பெற்றிருக்கோம்னா, இப்படிப்பட்ட நல்ல கல்வியை பெற்றிருக்கோம்னா நம்முடைய மிஷனரிகள் தான் காரணம். அவருடைய இரத்தம் திருச்சபையின் வித்து. நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவார்? என்ன விட்டுருங்க ஆண்டவரே, எனக்கு அவ்வளவு பலன் இல்லை, எனக்கு தாளந்து இல்லை, என்னால முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்க உண்மையா உங்க இருதயத்துல ஆண்டவரே நான் உங்களுக்காவது ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் அதற்குள்ள வழி வாசலை என்ன செய்வாரு? திறந்து கொடுப்பார். உண்மையான எண்ணத்தோடு
ஆண்டவரே நான் உமக்காக எதையாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஒரு நிமிடம். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடே அதை நீத்தவும் காத்துக் கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடே அதை நீத்தவும் காத்துக் கொள்வே.
தங்கச்சி, நல்லா யோசித்து பாரு. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரம் கடந்து போகும். உலகத்துக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவின் அன்பிற்கு நாம் என்ன பதில் சொல்லுவோம்? நாம் இவ்வளவு பெரிய வாழ்வு பெற்றிருக்கிறோமே, இதற்கு காரணமானவர்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். அவர்கள் யாரும் விருதாவாய் இங்கு வரவில்லை. ஆண்டவர் மேல வச்ச அன்புனால, அது அவர்களை நெருக்கி ஏவுனதுனால, தங்களுக்குரிய எல்லாவற்றையும் இழந்து, தங்களுக்கு அருமையான கணவனை இழந்து, தங்களுக்கு அருமையான மனைவியை இழந்து, தங்கள் பிள்ளைகளை இழந்து, அவங்க எல்லாம் ரொம்ப வருஷம் வாழலமா. 40 வயசு, 38 வயசு, 50 வயசுக்குள்ள எல்லாரும் தங்கள் ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். அவங்க எல்லாம் நல்ல குளிர்ச்சியான, சுகமான, வசதியான இடத்துல இருந்து வந்தவங்க. நம்ம ஊர் கிளைமேட் அவங்களுக்கு ஒத்துக்கிடாது. நம்ம ஊருடைய எந்த காரியங்களும் அவர்களுக்கு பழக்கம் இல்லை. ஆனா ஆண்டவர் மேல வச்ச அன்புனால, நாம அன்னைக்கு இருந்த நிலையில இருக்கிறத பார்த்து அவர்கள் நம்ம மேல வச்ச அக்கறையினால இங்க வந்தாங்க. கிறிஸ்துவின் ஒளி நம்மை சந்தித்தது. அதனால்தான் நாம் வாழ்வு பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மிஷனரிகள் உருவாக்கின பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த மிஷனரிகள் உருவாக்கின கல்லூரியில படிச்சிருக்கிறோம்? இவர்கள் உருவாக்கின ஆலயத்தில் இருந்து நாம் வாழ்வு பெற்றிருக்கிறோம். அடுத்த நாட்டில இருந்து வந்து நமக்காக இவ்வளவு செஞ்சாங்களே, இந்த நாட்டில் பிறந்த நாம் நம்முடைய மக்களுக்காக என்ன செய்கிறோம்? நம்முடைய முழங்காலை முடக்குகிறோமா? நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோமா? இல்லைனா இவர்களோடு இணைந்து உழைக்க நம்முடைய கரங்களை இணைக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படணும். ஒரு நாள் அவர் வரும்போது ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெறுங்கையாய் வெட்கத்தோட அவர் முன்பாக நிற்பதை விட, ஆண்டவரே உமக்காக நான் பணி செய்தேன், இத்தனை பேர் நான் உமக்காக ஆயத்தம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷத்தோடு அவர் முன்பாக நின்றால், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி நம்மை அனைத்து முத்தமிட அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த பருவம் ஒரு உன்னதமான பருவம். இதுதான் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட். நிறைய பேர் தங்க வாழ்க்கையில இந்த பருவத்துல தான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தார். இந்த பருவத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்ச எல்லாருடைய வாழ்க்கையும் பிரகாசமா இருந்துச்சு. அவர்கள் வான மண்டலங்களில் உள்ள ஞானவான்களை போல, பிரகாசிக்கிற சூரியனை போலத்தான் இருந்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கையும் ஆண்டவர் கேட்கிறார், எனக்காக நீ எதாவது செய்வியா? யாரை நான் அனுப்புவேன் என்கிற சத்தம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. என்னை அனுப்பும் அப்பா. குறைவுள்ளவன் தான், ஆனால் என்னை நீர் பலப்படுத்தி அனுப்பும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மதியான வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக வாழ்ந்து சென்று எங்கள் முன்னோருடைய வாழ்க்கைகளை நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். அவர்கள் எங்களுக்காக கொடுத்த விலை கிரயங்கள், தியாகங்கள், இவற்றிற்கெல்லாம் நாங்கள் முன்பாக நிற்பதற்கு தகுதியற்றவர்கள் சுவாமி. நாங்க உமக்காக எதுவுமே இழக்கலப்பா. நாங்க எதையுமே உமக்காக இழக்கல. நாங்கள் வாழ்வு பெற்றிருக்கிறோம். ஆனா இவர்களால் நாங்கள் வாழ்வு பெற்றிருக்கிறோம். உடைய வார்த்தை எங்களோடு பேசிட்டு, உடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு பலன் தார். இவ்வளவு நாளும் வேஸ்டா நாங்க கழிச்சிட்டோம். மீதமுள்ள வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதா? சீஷனாய் குருவுக்கு பின்னால் சிலுவையை சுமந்து புறப்பட ஆயத்தமாகிறோம். எங்களை பயன்படுத்தும் என்கிற கேட்கிற பிள்ளைகளை கர்த்தரை எடுத்து பயன்படுத்தும். இவருடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இளைஞனே எழுந்திரு,
சமூக